வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சத்தான அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை ஒரு கட்டு நல்லா உருவிட்டு தண்ணியில் அலசி எடுத்திருக்கோம். வெங்காயம் 1, உலர்ந்த மிளகாய் 2, துவரம்பருப்பு 3/4 பாகம் வெந்தது, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், கடுகு, தாளிப்பதற்கு கடுகு, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கீரைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் தேவையில்லை, ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துப்போம். பொரிந்த பிறகு வெங்காயம், பாதி வெங்காயம் இல்லைன்னா ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது நம்ம எடுத்துக்கலாம். உலர்ந்த மிளகாய் ஒரு 2 உலர்ந்த மிளகாய் நான் கிள்ளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். கீரையும் பச்சை மிளகாயும் ஒரே நிறமாக இருக்கும் பொழுது தெரியாமல் கடிச்சிருவோம். அகத்திக்கீரை இதில் போட்டுப்போம். அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைந்த கீரை எதுன்னா அதில் முதல் இடத்துல அகத்திக்கீரை தான் வரும். அகத்திக்கீரை போட்ட பிறகு மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு கடைசியில் சேர்த்துப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமாவாசை கிருத்திகை நாட்களில் தவறாமல் முருங்கைக்கீரையோ அகத்திக்கீரையோ நம்ம உணவில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இளந்தீல நல்லா வேக வைக்கணும். வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு ஒரு பழமொழி இருக்குது. முருங்கைக்கீரை நிறைய வேகக்கூடாது, ஏற்கனவே சொன்னது தான். அகத்திக்கீரை நல்லா மிருதுவாக வேகணும், வாயில் வச்சு அப்படி மெல்லும் பொழுது அது கரைஞ்சிடணும். அந்த அளவு வெந்தால் தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதாவது ஒரு கீரையில் இந்த சத்து இருக்குன்னா அதுக்காக தினமுமே அந்த கீரை நம்ம சாப்பிட முடியாது. இரும்பு சத்து இல்லைன்னா அதற்கு தேவையான அளவு, நம்ம உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து தான் நம்ம உடம்பு எடுத்துக்கும். அதுக்காக தினமுமே இரும்பு சத்துள்ள பொருட்களை நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் அது வீணாக போகும். இந்த கீரைகளெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம கட்டாய உணவில் சேர்த்துக்கணும். நல்லா வெந்த பிறகு பருப்பு, துவரம் பருப்பு 3/4 பாகம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். பருப்பும் தேங்காயும் தாராளமாக போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இளம் வயதிலே இது கொடுத்து பழக்கம் பண்ணுங்க. சோறுக்கு நெய் போட்டு அதில் இது கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், சோறு, எந்த குழம்பு இருந்தாலும் ரொம்ப அருமையான இணை. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.